வெல்கம் டு பிரேமாவதி சுகுமாரன் அஃபிஷியல். எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ அவல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு அவல் தான் நான் செஞ்சேன் வீட்டில். அவல் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். தண்ணி நல்லா வடிச்சும் வச்சுட்டேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய் நல்லா நல்லா நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் பொடுசாக நறுக்கிக்கணும். அவல் நல்லா கொஞ்சம் தண்ணி மட்டும் அதில் கொஞ்சோண்டு இருந்தால் போதும். நல்லா தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிடணும். வெங்காயம் இன்னும் 2 இல்லைன்னா இன்னொரு வெங்காயம் சேர்த்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா பச்சை மிளகா 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிட்டுங்க. இப்போது வடச்சட்டியில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சு மூடியிருக்கேன். ரொம்ப பச்சை மிளகா வந்து வெடிக்குதுன்ட்டு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா அவல் நல்லா ஊறி இருக்கு. உதிர்ந்தா பொல பொலன்னு வரணும். அது வந்து நம்ம வடச்சட்டியில் போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு போட்டுட்டு கொஞ்சம் இனிப்புக்கு வேணுங்கிற அவலும் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இனிப்பு அவல் செய்யறதுக்காக பாதி மட்டும் போட்டுட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து எல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இனிப்பவளுக்கு தேவையான சர்க்கரை வந்து 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரையும் போடலாம், அப்படி இல்லைன்னா கரும்பு சர்க்கரையும் போட்டுக்கலாம். அதாவது நாட்டு சர்க்கரையை சொல்கிறேன், நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வந்து மேலாட தூவி நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நல்ல இனிப்பவலும் நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரத்துக்கு அந்த அவலும் ஃப்ரை பண்ண அவலும் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா ஈஸியாக வந்து நல்ல ஜீரண சக்தியை நமக்கு கட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு அதான் செஞ்சுருக்கேன்.